போட்டுருவாரு. அந்த குடும்பத்துல மோந்து மோந்து எல்லாரும் கையில வாங்கி வயிறார குடிச்சீங்க. ஒரு நிமிஷம் ஒரு நாள் குடிச்சாலும் நீர்மோர் வந்து மோட்சம். மோட்சம் தான் நீர்மோர். சரிங்களா? மோட்சம் தான் நீர்மோர். யாரெல்லாம் நீர்மோர் கொடுக்குறீங்களோ அவங்க மோட்சத்துக்கு பிற்காலத்துல நம்ம வாழ்ந்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு மோட்சம் கிடைக்குமா? அதுக்காகத்தான் நீர்மோர் கொடுக்கறது. எப்படி சின்ன விஷயம் அம்மா, சின்ன விஷயம் தான் மோட்சம். நல்லா பாருங்க. அது ஏன் அப்படி நீர்மோருக்கு வந்து மோட்சம் கொடுக்குறீங்க? நீர்மோர் மோட்சம் ஏன் கொடுக்குறன்னு உங்களுக்கு தெரியுதா? அதாவது வந்து உங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் அந்த காலத்துல 6ஆம் பாவம் சண்டை வழக்கு, கடன், நோய் வழக்கு, எதிரி, அந்த 6 குடைவர் காலச்சக்கரத்துக்கு புதனாகப்பட்டவர் போய் மீன ராசியில மோட்ச ராசியில போய் நீசம் ஆயிட்டாரு. அந்த நீசமானதுனால அந்த வீடு நீர் ராசியா இருக்கிறதுனாலதான் சண்டை வழக்கு நோய்க்கெல்லாம் சாபம் விட்டவங்க முதல் தண்ணி கலந்துக்கிறதுக்கு காரணமே இதுதான் காரணம். அதனால நீங்க எப்பவுமே ஏதாவது ஒரு கோயில்ல நோம்பி சாட்டினாங்கன்னா ஒரு அண்டா கலந்து நீர் மோறு உங்க கையில மோந்து கொடுங்க. அவங்க குடிச்சால், அவங்க வாழ்த்துனா உங்களுக்கு பின்னாடி எதிர்காலத்துல உங்க பாவங்கள்லாம் நீங்கி நம்மளுக்கு மோட்சமும் கிடைக்கும், பாவமும் நீங்கும், ஊர் சாபம் அறுந்து போகும். இது செய்யுங்க, அருங்க வேலை செய்யும். ஐயா நீங்க இதை எழுதிட்டீங்களா? இன்னொரு பரிகாரம் சொல்றேன். சூப்பர், வெரி குட். தீரால் வர்றேங்கம்மா, வர்றேன். குலதெய்வ சாபத்துக்கு நான் வரேன். உங்களுக்கு இதை இப்போ வர்றேன். இன்னும் கொஞ்சம் இருக்குது, முடிச்சுக்கிறேன். அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, தீராத நோய் எப்படிங்க? தீராத நோய் தீரணும்னா ஆஸ்பத்திரி எல்லாம் போயிட்டு வந்துட்டுங்க, உடம்புல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாங்க. எனக்கு ஏதாவது என்னோட கர்மம் என்னை விட்டு போட்டு, போன ஜென்மத்தில் நான் என்ன பாவம் செஞ்சேன்னு தெரியல அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்தா, ஒரு பூசணிக்காய், அரசாணிக்காய்ன்னு சொல்லுவாங்கல்லம்மா, சிவப்பு பூசணிக்காய், அரசாணிக்காய், வெள்ளை இல்லை அம்மா, வெள்ளை கிடையாது, பரங்கிக்காய்னு உங்களுக்கு சொல்லுவேன். பரங்கிக்காய்னு சொல்லுவீங்க. பூசணிக்காய்னா பரங்கிக்காய்னு சொல்லுவாங்க, அரசாணிக்காய்னு சொல்லுவாங்க. ஆனா வெள்ளை பூசணிக்காய் கிடையாது. இனிப்பு பூசணிக்காய் அப்படி வச்சுக்க, சக்கரை பூசணிக்காய் அப்படி வச்சுக்கோங்க. அம்மா பூசணிக்காய் இருக்கும் உங்களுக்கு, பரங்கிக்காய் தான், பரங்கிக்காய் தான், அரசாணிக்காய். அந்த காயை வாங்கிட்டு வந்து தண்ணியில நல்லா கழுவி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அதுக்கு ஒரு 3 பட்டை போட்டு பொட்டு சுந்தரம் வச்சு உங்களுடைய கிழக்கு முகமா பூஜை ரூம்ல உட்கார்ந்து, ஆண்டவனே என்னுடைய உடம்புல இருக்கிற நோயெல்லாம் இந்த பூசணிக்காயில இறங்கி போகணும்னு சொல்லி நீங்க மனசார நல்லா வேண்டி அதை கொண்டுட்டு போய் கோவில் வாசல்ல இருக்கிறவங்களுக்கு, யாசகம் வாங்கி சாப்பிட்றவங்களுக்கு தர்மம் பண்ணிட்டு வாங்க. அன்னையோட உங்களுடைய நோய் உடம்புல இருந்து விலக ஆரம்பிச்சு. புரியுதுங்களாமா? அது ஏன் அப்படின்னா இது காஞ்சி பெரிவாவுடைய பரிகாரம். அதாவது செவ்வாய்க்கிழமை, செவ்வாய் நோய், அதனால காஞ்சி பெரியவா சொன்னது. அப்போ இதுல என்ன ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, காஞ்சி பெரியவா பிள்ளையோரடி பூசணிக்காயோரடி அடிச்சுப்பாருன்னு சொன்னாராம். அப்போ பூசணிக்காய் போய் ஒரு தடி எடுத்து 4-5 அடி அடிச்சிட்டாங்களாம். அதே போல பிள்ளை போய் ஒரு 4-5 அடி அடிச்சிட்டாங்களாம். அப்போ ஒரு வாரம் கிளம்பிச்சு அந்த பூசணிக்காயை அறுத்து பார்த்தாங்களாம். அந்த இடத்துல அடிச்ச இடத்துல மத்து கந்தி கிடந்துதான். அப்போ நம்ம பிள்ளைய அடிச்சுமே அந்த உடம்பு அதுக்குள்ள கந்தி தானே இருக்கும். அப்போ பிள்ளைய அடி பூசணிக்காய் வடிக்கு சரியாத்தான் போச்சுன்னு சொல்லித்தான் அந்த உடம்புல இருக்கிற நோய் பூசணிக்காய் வடியிலேயே போட்டுன்னு சொல்லி அந்த பூ சனி, எப்படி நிறுத்தி சொல்லுங்க, பூ சனி என்னங்கம்மா? பூ தனியா வச்சிருங்க, சனின்னு வச்சிருங்க. எதுல வருது? பீடை என்பது சனி. கரெக்டா? நம்ம உடம்புல இருந்து பூ சனின்னா உங்களுக்கு ஒரு மாதிரியே தெரியும். பூ அப்படின்னு நிறுத்திக்கங்க, சனி சேர்த்து சொல்றதுனால பூ சனி. கரெக்டுங்களா? அவங்க வந்து அந்த காயை வயிற்றுல வச்சு நல்லா வேண்டி அந்த காயை நல்லா தடவி என் கர்மம் எல்லாம் இதோட போகட்டுன்னு கோயில் வாசல்ல யாசகம் வாங்கக்கூடியவங்க, தர்மம் கேட்கறவங்க கொடுத்தால் உங்களுடைய பாவம் விலகும்.
நீங்க அவருக்கு சும்மா கொடுக்க வேண்டாம், அவருக்கு ஒரு 10 100 கையில கொடுத்து சாப்பாடு தண்ணி பாட்டில் வாங்கி கொடுத்து அவரையும் மனசார அவரை திருப்தி பண்ணிட்டு இந்த பூசணிக்காய் கொடுத்துருவாங்க. சனி உங்களை விட்டு கர்ம விலகிரும், நோயிலிருந்து நீங்க தப்பிச்சிருவீங்க. எப்படி ஐயா? அம்மா சிம்பிளா இருக்கா பரிகாரம் எல்லாம்? பரங்கிக்காய்ங்கிறத நீங்க ஐயா ஒரு நிமிஷம், இது பரங்கிக்காய்ங்கிறத நீங்க நெட்ல வந்து நீங்க அரசாணிக்காயை நெட்ல சர்ச் பண்ணீங்கன்னாவே அந்த காய் வரும். எல்லாத்துக்கும் ஒரு குழப்பம் இருக்கும். இந்த மீட்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட யாரோ ஒருத்தர் அது வாட்ஸ்அப்ல காமிச்சிருங்க, தெரிஞ்சு போயிடும். அவ்வளவுதான். ரெண்டே விஷயம் தான், வெள்ளை பூசணிக்காயை திஷ்டி கழிக்கிறீங்க. இன்னொரு பூசணிக்காய் இருக்குது, என்னன்னு பாத்தீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. சார் முழு பூசணிக்காயை சோத்துல மறைச்ச கதை தெரியுமா தெரியாதா? ஆமா. நீங்க அடுத்த ஜூம் மீட்டிங் ஏதாவது வந்தீங்கன்னா என்ன அடுத்த ஜூம் சார் அது இல்ல, அது வெள்ளை பூசணிக்காய் சார். நீங்க சாம்பார்ல போடுவாங்க சார் அந்த பூசணி, மஞ்சள் பூசணி. அங்க பாருங்க காமிச்சிட்டாங்க. ஆமா அங்க பாருங்க, அங்க பாருங்க. நான் சொல்லலாம்னு இருந்த அம்மாவே காமிச்சிட்டாங்க. சூப்பர், அவங்களே காமிச்சிட்டாங்க, எல்லாரும் பாத்துட்டீங்க, விட்டுருங்க. ரொம்ப சந்தோஷம். அருமையான இந்த பரிகாரத்துக்கு உங்களுக்கு தீர்வு இப்பவே கிடைச்சிருச்சு, ரைட்டுங்களா? ரொம்ப சந்தோஷம். அடுத்த பரிகாரத்துக்கு போலாங்களாமா? அடுத்த பரிகாரத்துக்கு போலாமா? அந்த நாராயண கிருஷ்ணர் சொல்லும் போது அந்த பூசணிக்காயில தானே வச்சுக்கிறாரு நரம்பு, அதுதான் அந்த பூசணிக்காய். இப்ப போட்டீங்க திருவிளையாடல் படம் பாருங்க, நாராயணன் என்ன வச்சுக்கிறாரோ அதான் பூசணிக்காய். விடுங்க. தம்பூரா, அவ்வளவுதான், தம்பூரு. அப்படி. அடுத்தபடியா நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களுக்கு தெர்பபில்லுடைய ரகசியத்தை உங்களுக்கு சொல்லலாம்னு இருக்கேன். உங்களுக்கு வேணுமா? இப்ப பாருங்க, நான் இந்த தெர்பபில்லோட ரகசியத்தை சொன்னேன்னா நீங்க எல்லாரும் சந்தோஷப்படுவீங்க. தெர்பபில்லு எப்படி உருவாகுதுன்னு தெரியுமா? ரைட். ஆத்துல. ரைட். இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், ஏன்னா நிறைய மக்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு அருமையான பொற்காலமான நேரம் இது. அதாவது தெர்பபில் எப்படி உருவாகுதுன்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்றதை மட்டும் கேளுங்க, அந்த விஷயம் உங்களுக்கு அற்புதமா தெரியும். அதாவது நல்லா வாழ்ந்து புண்ணியமெல்லாம் நிறைய செஞ்சு இந்த பூலோகத்துல உண்மையா நேர்மையா பொய்யில்லாம சுத்தமா அவங்க வாழ்ந்துட்டு அவங்க போய் மனசார அவங்க முத்தி அடைஞ்சு அவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்கள கொண்டு போய் எரிச்சிருவாங்க. அது எரிச்சதுக்கு அப்புறம் அந்த அஸ்தியை கொண்டு போய் கரைப்பாங்க. அந்த அஸ்தியை கொண்டு போய் கரைச்ச உடனே அந்த சாம்பலெல்லாம் ஒரு ஓரமா போய் ஒதுங்கும். அது எதெல்லாம் சாம்பல் ஒதுங்குதோ அந்த ஒதுங்குனதெல்லாம் அப்படியே தெர்பபில்லா மாறிடும். பாத்துக்கோங்க. அதுக்கு தாய் கிடையாது, விதை கிடையாது. எப்படி? அப்போ அதுக்கு பேருதான். அப்போ தெர்பபில் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு பேரு தர்பினம். தர்பினம், பிணத்துக்கு தர்ப கொடுக்குறீங்க, அதனாலதான் தர்பினம். விதை இல்ல, தாய் கிடையாது. இந்த பிரபஞ்ச சக்தியால இருக்கிறதுலயே ரொம்ப அருமையான ராஜ மூலிகை எதுன்னு கேட்டீங்கன்னா தர்பபில்லு தான். ஏன்? அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னோர்கள் அந்த காலத்துல எல்லாம் மோட்சம் அடையணும்னா தர்ப்பணம் கொடுங்கன்னு சொன்னாங்க. அப்போ இவங்க எல்லாம் மோட்சத்துக்கு போகும்போது, மோட்சம் அடையும் போது இந்த அஸ்தி கொண்டு போய் கரைசும் போது அந்த ஆத்மா கரைஞ்சு கரையோர ஒதுங்குமா. அந்த கரையோர ஒதுங்கின உடனே அது அப்படியே ஒதுங்கி கண்ணுக்கே தெரியாம தர்பையா மாறுமா. அந்த இடத்துல யாரு தர்பைக்குன்னு விதை போட்டா? ஒருத்தருமே போடல. அது எப்படி தர்பம் வருது? இப்ப தெரியுதுங்களா இந்த ரகசியம்?
இப்போ அப்ப இந்த தெர்ப்பம் வந்து கேதுவோட ஆதிக்குமா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு ஞானம் வேணும், ஜோதிடர்களுக்கு ஞானம் வேணும், சில நல்ல ஒரு அறிவா இருந்து இந்த உலகத்துல நல்லா வாழணும்னா, புதன் என்பது படிப்பு, கேது என்பது ஞானம். அப்போ கேதுன்னா ஞானம், அது சித்தர்களுடைய வழிமுறை. எல்லா வீட்லயுமே ஒரு 10 ரூபாய்க்கு தர்ப்ப பில்லு வாங்கி ஒரு குருங்கிற மஞ்சள் நூல்ல கட்டி அதுக்கு ஒரு பொட்டு சந்தன குங்குமம் வச்சு ஒரு சாம்பிராணி காமிச்சு நீங்க தொழில் செய்யற இடத்துல தர்பையை நீங்க வைங்க. உங்க முன்னோர்கள் எல்லாம் அங்க வந்து உட்கார்ந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. எப்படி பரிகாரம்? சாதாரண தர்ப வச்சுக்கங்க, நல்லதான். அப்போ தர்ப வந்து நல்லா பாத்துக்கங்க. அந்த தர்பைய நீங்க கோயில்ல கிராணம் பிடிச்சிருச்சுன்னா, சூரியன் வந்து பாம்பு வந்து சூரியனை வந்து ஒழிக்கக்கூடிய மறைக்கக்கூடிய சக்தி கிராண தோஷத்துக்கு உண்டு. அப்போ சூரியனுக்கே ஒரு நாள் கிராண தோஷத்தினால நம்மளுக்கு அதுல இருந்து வெளியில வர முடியாம எல்லா சக்தியும் இழக்கிற நேரம் சூரியனுடைய பிம்ப ஒளியவே மறைக்கிற சக்தி யாருக்கு உண்டு? ராகு பகவானுக்கு உண்டு. அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த சாமி ஏற்றக்கூடிய சக்தி எல்லாம் பிரபஞ்சம் இழுத்துட்டா என்ன பண்றதுன்னு சொல்லி தர்ப்பப்பில்ல கொண்டு வந்து அறுத்துட்டு வந்து சாமியோட சிலைய பூரா சுத்தி வர கட்டி வச்சு கிராணம் புடிச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே தர்ப்பப்பில்ல வெளியெடுக்கிறாங்க. அப்ப பாதுகாப்பு கடவுளுக்கு காவலாளியே தர்ப்பப்பில்லு தானே. அப்ப நீங்க கடவுளுக்கே தர்ப்பப்பில்லு தான் காவல் தெய்வமா இருக்கும் போது உங்களுடைய வீட்டுல ஒரு தர்ப்பப்பில்லு இருந்தா எல்லா குழந்தைகளும் ஞானத்தோட வாழ்வாங்கல்ல. ஒரு காலத்துல தெர்ப்பப்பாயிலேயே தூங்குவாங்கம்மா. முதல்ல தெர்ப்பப்பாய் செஞ்சு கொடுப்பாங்க. தெர்ப்பப்பாய் இப்பதான் கோரப்பாய். முதல் தெர்ப்பப்பாயிலேயே நூல்லையே கோர்த்து தெர்ப்பப்பாயில தான் உட்காருவாங்க. தெர்ப்பப்பாயில தான் சித்தர்கள் எல்லாம் படுத்து தூங்குவாங்க. ஏன்னா ஞானகாரகன் கேது. அப்ப சித்தர்கள் எல்லாம் தெர்ப்பை கையில வச்சுக்கிறதே அவங்க ஞானத்தோட அறிவோட இந்த உலகத்துல நிறைய அறிவுகளை கொடுத்ததுக்கு அவங்க தெர்பையில உட்கார்ந்துதான் அவங்க தியானம் பண்ணியிருக்காங்க, பூஜை புனுஷ்டானம் பண்ணியிருக்காங்க.